ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தெலுங்கு டைட்டன்ஸ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ், எஸ்பெஷலி பவன் ஷராவத் இருக்கிறப்போ டீம் எப்படி இருக்கு, பவன் ஷராவத் இல்லாம விஜய் மாலிக் கேப்டன்சில டீம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குங்கிறத பார்க்க போறோம். இந்த டீம் குவாலிஃபை ஆகியிருந்தாலும் நான் இந்த வீடியோவை போட்டிருப்பேன். பட் இந்த டீமால இதுக்கப்புறமா பிகேஎல் சீசன் 11 பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது 0.01% சான்ஸ் மட்டுமே தான். ஸோ இந்த கிறிஸ்டியன் ஊடாவோட தெலுங்கு டைட்டன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் எங்கிட்ட கமெண்ட்ல கேட்குற கேள்வி ரொம்ப நாளா கேட்குறாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் பத்தி வீடியோ நீங்க போடுங்க ப்ரோ, வீடியோ போட்டே ஆகணும் தெலுங்கு டைட்டன்ஸுக்கு, ஏன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்திருக்குங்கிறத சொல்லிட்டே இருக்கீங்க. இது ஏன் தெலுங்கு டைட்டன்ஸுக்குன்னு மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா, தெலுங்கு டைட்டன்ஸ் இதற்கு முன்னாடி சீசன் 3 சீசனும் எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா கூட வெறும் 5 வெற்றிகள் மட்டும் தான் பெற்றிருந்தாங்க. பட் இந்த சீசன் 11ல மட்டுமே அவங்க 12 வின் அப்படிங்கிறத பண்ணியிருந்தாங்க. அதுவும் கன்சிக்யூட்டிவா 4 வின்னு 3 வின்னு சொல்லிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தெலுங்கு டைட்டன்ஸ் கண்டிப்பா பிகேஎல் சீசன் 11 பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகிடும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. ஒரு சமயத்துல விஜய் மாலிக் கையில எடுத்ததுக்கு அப்புறமா டீம் வந்து டேபிள்ல டாப்லயுமே இருந்துச்சு. இங்க நிறைய ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரு கேள்வி, விஜய் மாலிக் வெஸ் பவன் ஷராவத் 2 பேர்ல யாரு டீமை நல்லா லீட் பண்றாங்க, பவன் ஷராவத் வந்தா டீம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நான் அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், பவன் ஷராவத்தோட கேப்டன்சி, அவரோட கேப்டன்சியை வச்சுதான் டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆடின 9 போட்டிகள்ல பவன் ஷராவத் இருந்த வரைக்கும் நவம்பர் 14 வரைக்கும் ஆடின போட்டி 9, அவங்க அதுல 5 வெற்றி 4 தோல்வி. எஸ், 5 வின்னு 4 லாஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவரோட இன்ஜுரி ஏற்பட்டதுக்கு அப்புறமா நம்மளோட விஜய் மாலிக் அவர் வந்து கையில எடுத்தாரு டீமை. நவம்பர் 18ல இருந்து டிசம்பர் 9 வரைக்கும் தெலுங்கு டைட்டன்ஸை லீட் பண்ணது விஜய் மாலிக் அவர் தான். ஸோ அவரும் எக்ஸாக்டா, இது கோயின்சிடன்ஸா கூட இருக்கலாம், எக்ஸாக்டா 9 போட்டிகள் வந்து கேப்டனா இருந்திருக்காரு. அதுலயும் 5 வின்னு 4 லாஸ். சேம் பவன் ஷராவத் எப்படி ஒரு கேப்டனா கொடுத்தாரோ ரிசல்ட், அதே ரிசல்ட் தான் விஜய் மாலிக்கும் ஒரு கேப்டனா கொடுத்திருக்காரு. அண்ட் தென் விஜய் மாலிக் கிட்ட இருந்து திரும்பவும் கேப்டன்சி பவன் ஷராவத் கைக்கு போகுது. ஆஃப்டர் இன்ஜுரி பவன் ஷராவத் வந்து டிசம்பர் 12 அன்னைக்கு வந்து கையில் எடுக்கிறாரு டீமை. எடுத்த முதல் போட்டியை ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு எதிராக ஒரு தோல்வி. அங்க ஆரம்பிச்ச அந்த ஒரு அடி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு 3 போட்டிகள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த பவன் ஷராவத் ஆஃப்டர் இன்ஜுரி டேக் ஓவர் பண்ண கேப்டன்சில 4 போட்டி ஆடி இருக்காரு, 2 வின்னு 2 லாஸ் ஈக்குவல். அதாவது இந்த டீம் தெலுங்கு டைட்டன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வெற்றிகள் அண்ட் தோல்விகள் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு. அதுதான் அந்த டாப் 6ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு போறதுக்கு ஒரு ரீசனாகவும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இங்க தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒரு சில முக்கியமான போட்டிகளை வந்து தோற்கிறது ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயமா இருந்துச்சு. இந்த டீமோட கோச்சா வந்திருக்கிற அவர் வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் கோச் பிகேஎல், ஒன் ஆஃப் த மோஸ்ட். கிறிஸ்டியன் வந்து செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சு பிளேயர்ஸை இந்த டைமும் முன்னத்துக்கும் உதவாதுன்னு நினைச்ச தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து பிளே ஆஃப்ல ரேஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் போராடின ஒரு டீமா இருந்தாங்கன்னா அதுக்கு அந்த கோச் ரொம்ப பெரிய கிரெடிட்ஸ் நீங்க கொடுத்தே ஆகணும். ஸோ அவர் வந்து அது பவன் ஷராவத் இருந்தாலும் சரி, விஜய் மாலிக் இருந்தாலும் சரி, கேப்டனா யார் இருந்தாலும் நான் டீமை சூப்பராகவே கொண்டு போவேண்டா அப்படிங்கிற மாதிரி தரமா கொண்டு போயிருந்தாரு. இந்த தெலுங்கு டைட்டன்ஸ் டீம் இந்த அளவுக்கு வரதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் 2 பேரும் நான் சொல்லுவேன், எக்ஸப்ட் விஜய் மாலிக் அண்ட் பவன் ஷராவத். ஒன்னு ஆஷிஷ் அப்படிங்கிற ஒரு ரைடர். இந்த டூ ஆர் டை ரைடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுல வந்து பாயிண்டை ஸ்கோர் பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருந்தாரு. விஜய் மாலிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங் தூணா வந்து ஆஷிஷ் இருந்தாரு. கண்டிப்பா அவரோட பங்களிப்பு இதுல சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அது இல்லாம கண்டிப்பா கோச்சுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். டீமை வந்து கொண்டு போன விதங்கள் அப்படிங்கிறது வேற லெவல். இந்த டீம் டிஃபென்ஸ்ல பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைங்க, நம்ம உன்னே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ரைடிங்ல வந்து வேற லெவல் டாமினன்ஸ் பண்ணியிருப்பாங்க பவன் ஷராவத் இல்லாம கூட. ஸோ தெலுங்கு டைட்டன்ஸோட கேப்டன்சி ரெக்கார்ட் ரிசல்ட் இவ்வளவுதான். இது இல்லாம பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வித் பவன் வித்தவுட் பவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெலுங்கு டைட்டன்ஸோட பர்ஃபார்மன்ஸை நீங்க கண்டிப்பா பிரிச்சு பார்க்கலாம். பவன் ஷராவத் இருந்தாரு அப்படின்னா, அதாவது பவன் ஷராவத்தோட கேப்டன்சி அப்ரோச்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் அக்ரெசிவான கேப்டன் அண்ட் எல்லா முடிவுகளையும் டக்குன்னு எடுப்பாரு அண்ட் அவரை வச்சு மட்டுமே எல்லா விஷயங்களையும் யோசிப்பாரு.
அதாவது அவர்தான் அவரை முதன்மைப்படுத்திப்பாரு அப்படிங்கிறது ஒரு கிளியரான ஒரு விஷயம். பவன் ஷெராவத்தை பொறுத்த வரைக்கும் தான் போய் பாயிண்ட் எடுக்கணும், இந்த பாயிண்ட் நமக்கு தேவைன்னா அவர் போய் எடுப்பாரு, அவரே டேக்குலும் பண்ணுவாரு. ஸோ இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பவன் ஷெராவத்துக்கு பிளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு, நிறைய வாட்டி மைனஸாகவும் அமைஞ்சிருக்கு. அதுதான் ஒரு ஃப்ளாவாக நான் வந்து பவன் ஷெராவத்தோட கேப்டன்சியில் பார்க்குறேன். அண்ட் ஒரு பிளேயராக ஆஃப்டர் இன்ஜுரி அவர் பழைய பவன் ஷெராவத்தாவும் இல்லை, அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இதே நம்ம விஜய் மாலிக் பக்கம் வந்தோம் அப்படின்னா விஜய் மாலிக் ஒரு டாக்டிக்கல் கேப்டன். ஸோ விஜய் மாலிக்கோட பிரெயின் அப்படிங்கிறது வேற லெவலில் வேலை செய்யும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்லாம் விஜய் மாலிக்கு சும்மா தரமாக இருக்கும். சீசன் 8 டமாண்ட் எலிகேசி வந்து டைட்டில் அடிக்கிறப்போ இந்த விஜய் மாலிக்கோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருந்துச்சு. அண்ட் பவன் ஷெராவத் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா டீம் இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் இவர் கொண்டு வந்த விதம் டீமை வந்து அது வேற லெவல் மொரால் பூஸ்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு பிளேயரையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருப்பாரு. அண்ட் அவருக்கான சான்சஸும் எடுத்துக்கிட்டாரு. பவன் இருக்கிறப்போ விஜய் மாலிக் ஒரு 3வது ரைடர், பவன் இல்லைனா விஜய் மாலிக் தான் மெயின் ரைடர், பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாரு, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கிட்டு போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாட்டிக்ஸ் வந்து நான் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஸோ விஜய் மாலிக் இஸ் எ டாக்டிக்கல் கேப்டன், பவன் ஷெராவத் இஸ் எ அக்ரெசிவ் கேப்டன். ஸோ இதுவே பெரிய டிஃப்ரென்ஸை இங்கே வந்து வேரி ஆகுது. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நான் இங்கே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து ரைட் போகிற பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக அடி வாங்குது. பவன் ஷெராவத் உள்ளே வந்தார்னா பவன் ஷெராவத் இருக்கிறப்போ டீமில் வந்து பவன் ஷெராவத்தோட ரைடிங் ஆவரேஜ், அதாவது அவர் போகிற ரைட்ஸுக்கான ஆவரேஜ் வந்து 18 to 20 இருக்குது. இதுவே நம்ம விஜய் மாலிக் போகிற ரைட் ஆவரேஜ் அப்படிங்கிறது 11 அந்த ஒரு கேட்டகரியில் தான் இருக்குது. ஆஷிஷ் போகிறது இன்னுமே கம்மியாக 9 தான் அவரோட ரைட் ஆவரேஜ். ஸோ அது அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது. விஜய் மாலிக் கேப்டன்சி வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து ஆஷிஷ் போகிற ரைட் ஆவரேஜ் அப்படிங்கிறது 14. அதே மாதிரி விஜய் மாலிக் போகிற ரைடிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து 14. அதாவது ஒரு மேட்சுக்கு 14 ரைடு அவங்க போகிறாங்க, அது ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கேயே அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதாவது முதன்மை ரைடருக்கும் செகண்டரி ரைடருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக வேரி ஆகுது. பவன் ஷெராவத் ஒரு மாஸ்டர் கிளாஸ், ஒரு வேற லெவல் ரைடர். அவர் அதிகமான ரைட் போகிறதெல்லாம் நான் குறை சொல்லலை. பட் நல்லா ஆடுறாங்க அப்படின்னா பிளேயர்ஸ் அவங்களுக்கும் வாய்ப்பு தரலாம். ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறமா அவர் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் பவன் ஷெராவத்தும் பண்ணியிருக்காரு. மேபி விஜய் மாலிக் கிட்ட அந்த கடைசி 4 போட்டியை கேப்டன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, திரும்பவும் பவன் கிட்ட போகாமல் விஜய் மாலிக் கிட்டே கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக விஜய் மாலிக் அந்த 4ல் 3 கேம் அட்லீஸ்ட் 4 கேமை வின் பண்ணி இப்போ அவங்க பிளே ஆஃப் போயிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அது ஏன் பவன் ஷெராவத்துக்கிட்ட திரும்ப மாற்றி விட்டாங்க டீம் அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செஞ்சது. பட் பவன் ஷெராவத் தான் அங்கே முதன்மை, ஸோ அதனால் அவர்கிட்ட தான் கொடுத்தாகணும், அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓவராலாக கன்க்ளூஷனாக நான் சொல்ல வர விஷயம், இங்கே பவன் ஷெராவத்தோ அது விஜய் மாலிக்கோ டீமாக வந்து அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கம்பேக் ஆஃப்டர் 3 சீசன் வேற லெவலில் இருக்கு, அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இதுவே ஒரு பெரிய மோரல் பூஸ்ட் தான், இதுவே ஒரு பெரிய மோரல் விக்டரி தான். ஸோ அந்த டீம் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்க பிளே ஆஃப் போகணும்னா அவசியம் கிடையாது. இங்கே பவன் கேப்டன்சி பிடிச்சவங்களும் பல பேர் இருக்கீங்க, விஜய் மாலிக் கேப்டன்சி பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. இப்போ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, எந்த கேப்டன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யாரோட கேப்டன்சி தரமா இருந்துச்சு. அண்ட் தெலுங்கு டைட்டன்ஸ் நூல் இலையில் பிளே ஆஃப் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதற்கு என்ன ரீசனா இருக்கலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.